ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட் ஷோரூம் விசிட் பண்ணியிருக்கோங்க. இங்கே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. அதையும் ஆவடி ஷோரூமில் மட்டும்தாங்க. 25% வேஸ்டேஜில் வந்து ஜெம்ஸ் ஸ்டோன்ஸு அன்கட்டு ஜுவல்லரிக்கு வந்து 7th செப்டம்பர் 2025ங்க. 7th டேட்டு செப்டம்பர் அன்றைக்கி ஒரு நாள் ஆஃபர் 25% வரைக்கும் ஆஃபர் இருக்குங்க. ஜெம் ஸ்டோன்ஸ் அண்ணா ரூபி எமரால்டு அது மாதிரி இருக்கும் இல்லை, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ்க்கு அன்கட் டைமண்ட்ஸ்க்கு. அப்புறம் 5ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் எல்லா நகை இருக்குமா. சில்வரில் இருந்து எல்லா ஆர்டிகல்ஸு எல்லாமே, கோல்டு ஜுவல்லர்ஸு, ஸ்டோன்ஸு, டைமண்டு எல்லாம் எக்கச்சக்க மாடல்ஸு அந்த 3 days மட்டும் 5, 6, 7, 8 அந்த 4 days மட்டும் ஷோ பண்ணுறாங்களா மலபார் ஜுவல்லர்ஸில். அதையும் ஆவடி பிரான்ச்சில் மட்டும். சரிங்களா, ஒரு வாட்டி நீங்கள் ஆவடிக்கு கிட்ட இருந்தால் சென்னையில் இருந்திருந்தால் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னுட்டு வாங்கிக்கோங்க. இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து சில கலெக்ஷன்ஸ் நான் காட்டிருக்கேன். இது எல்லாமே டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸுங்க. அழகான பேட்டர்ன்ஸ் இருக்குது. எல்லாமே 6%லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸு. ப்ளஸ் 14%க்குள்ளே தான் இருக்குது. அழகான பேட்டர்ன்ஸ் பேரோட வேஸ்டேஜோடு நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய ஷோரூமுங்க ஆவடி பிரான்ச்சில். நான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கேன். இங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுற விதம் கூட சூப்பராக இருக்குது. ஸ்கீம் கூட இருக்குங்க. நான் அந்த ஸ்கீமோட பாம்ப்ளேட்டு நான் அங்கே பின்னால் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. கிட்டே இருந்தால் நீங்கள் ஏதாவது வாங்கணும், டைமண்டு, அன்கட் டைமண்டு, இல்லை ரூபி எமரால்டு, இல்லை நார்மல் கோல்டு பேங்கிள்ஸ் எதுவாக இருந்தாலும் 5th அன்னைக்கு 8th உள்ள வந்தீங்கன்னா அங்கே நிறைய மாடல்ஸ் ஷோ பண்ணுறாங்களா. ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 7th அன்னைக்கு மட்டும் 25% வரைக்கும் ஆஃபர் இருக்குங்க. ஸோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஒரு ரூபி எமரால்டு அது மாதிரி நெக்லஸ் வச்சு பேர்ல்ஸ் தொங்குற மாதிரி வச்சுருக்காங்கங்க. அழகான பேட்டர்ன் தான். இதுவுமே 3 பவுன் கிட்ட இருக்குங்க. இந்த பேட்டர்னு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு எல்லாமே ரீசேல் வேல்யூ இருக்குது. அன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ போகுதோ அன்றைக்கி ரேட்டுக்கு அப்படியே எடுத்துப்பாங்களா, அதையும் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு சூப்பரான ஜுவல்லரி பிளான் இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம போகிற அன்றைக்கி கிராம் ரேட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு நெக்லஸ் பிடிச்சிருச்சு, அது நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோம், காசு இல்லை, இது எடுத்து வைங்கன்னு சொல்லுவோம் இல்லை. அது எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் காசு உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு 3000 5000 எவ்வளவோ நிறையா கேட்கலாங்க. அவங்க கொஞ்சோண்டு காசு அங்கே கட்டிட்டோன்னா நம்ம அடுத்த வாரமோ இல்லை அடுத்த மாதமோ வாங்கும்போது எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம புக் பண்ணியிருப்போமோ, அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லை 2000 3000 5000 எவ்வளவோ நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி அந்த அட்வான்ஸு கொடுக்குற அன்றைக்கி எவ்வளோ கிராம் ரேட் இருக்குமோ அது ஃபிக்ஸ் ஆகிடுமா. ஒருவேளை நம்ம வாங்குகிற அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு கம்மி ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி ரேட்டு கம்மி ஆயிடுச்சுல்ல, அந்த ரேட்லவே அந்த பொருள் நம்மளுக்கு கொடுப்பாங்களா. ஒருவேளை கோல்டு ரேட்டு ஏறிடுச்சு, நம்ம வாங்க அட்வான்ஸ் கொடுக்கும்போது கம்மியாக இருந்துச்சு இல்லை, அந்த ரேட்டுக்கே கொடுப்பாங்களா பில் போட்டு சொல்லியிருக்காங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் விசிட் பண்ணிங்க, உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்கு, ஏதோ உங்கள்கிட்ட இருக்கிற காசு புக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அது மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு அதே ரேட்டு ஏறி இருந்துச்சுன்னா அதே ரேட்டுக்கு கொடுப்பாங்க. ஒரு வேளை இன்னும் இறங்கிருச்சுன்னா அன்றைக்கி ரேட்டுக்கே கொடுப்பாங்களா. சூப்பர் இல்லை, அழகான ஒரு சூப்பரான ஒரு ஜுவல்லரி பிளான்னு தான் சொல்லணும். இதெல்லாமே ரூபி எமரால்ட்ஸ் அது மாதிரி நெக்லஸு முள் வச்ச மாதிரி ஒவல் ஷேப்பில் ரூபி இருக்குது. கீழே வந்து எமரால்டு பதிச்சு வச்சுருக்காங்க. 3 லேயர்ஸில் ராணி ஹாரம் மாதிரி ஒவல் ஷேப்பு அண்டு லக்ஷ்மி அம்மா காயின் வர மாதிரி 3 லேயரில் கொடுத்துருக்காங்க ஹாரம். செம்ம கிராண்டாக இருந்துச்சுங்க. பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஷோரூமே அப்படி தாங்க இருக்குது. செம்மையான மாடல்ஸ் இருக்குது. அந்த ஷோரூம்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, இது வரைக்கும் நம்ம மலபார் கோல்டு விசிட் பண்ணதே இல்லை. எனக்கு பர்சனலாக கூட நான் இது வரைக்கும் மலபார் கோல்டு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ வீடியோஸ் கிட்டத்தட்ட 200 மேலே வீடியோஸ் விட்டுருக்கேனே தவிர மலபார் கோல்டுக்கு போகணும் ஷூட்டுக்கு அங்கே வீடியோ ஒரு வாட்டி அங்கே விசிட் பண்ணாவது பார்க்கணுன்னு நினைக்கவே இல்லை. எதுக்கோ திடீர்னு மார்க்கெட்டுக்கு போனோம், சரி அன்னிட்டு அங்கே அப்படியே போனோம். இங்கே வந்து இது மாதிரி பழைய மாடல் வங்கி மாடல் இருக்குது இல்லைங்க, அதில் ரூபி எமரால்ட்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. அந்த பேங்கிள்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 5 பவுன் கிட்ட இருக்குது. அதோட இது ஆன்டிக் வச்சு இது மாதிரி கூட இருக்குங்க வங்கி மோதிரமும். யாராவது வங்கி மோதிரம் வாங்கணும் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னுன்னா போயிட்டு மலபார் கோல்டில் இருக்குது, விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு கரிநீளம் வச்சு ஒரு திலகம் ஷேப்பில் பண்ணியிருக்காங்கங்க நெக்லஸு. 4 சவரம் தான், லைட் வெயிட்டு பார்வையாக இருந்துச்சுங்க.
அடுத்தது இந்த செட்டு பாருங்கள், இது தாங்க வேறு லெவலு. எவ்வளோ அழகான பேட்டர்னுங்க. நான் உங்களுக்கு நிறைய டேக்கோடு காட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் டேக் வந்து நீங்கள் போனப்போ காட்டினீங்கன்னா இல்லை ஸ்கேன் பண்ணிங்க கூட சூப்பராக வரும். ஒரே ஒரு பவுன் தான் இருக்குங்க அந்த கம்பல். எவ்வளோ அழகாக இருக்குல்ல, முத்து கீழே தொங்கிக்கிட்டு. இது எல்லாமே 28 கிராம்ஸ்லேருந்து இருக்குங்க. க்ரீன் ஸ்டோன் வச்சது 58 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குங்க. அழகாக இருக்குது பாருங்கள். இந்த பேங்கிள்ஸுமே குட்டி குட்டி ரூபி ஸ்டோன்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கங்க. சில மாடல்ஸு இங்கே இருக்கிறது நான் எனக்கு பார்க்கும்போது என்னடா விற்கிற நகை மாதிரி இருக்குன்னு. ஆனால் மலபார் கோல்டு நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் அது மாதிரி தான் போடுவாங்களாம். இந்த பேட்டர்னும் நல்லா இருக்குது. க்ரீன் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வர மாதிரி பேட்டர்னும் சூப்பராக இருக்குங்க. இது பாருங்கள், இது என்ன சேம் விற்கிற நகை மாதிரி தானே இருக்குது. எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆயிடுச்சு. ஆனாலும் நார்த் இந்தியன்ஸ் அது மாதிரி தான் கேட்பாங்களாம். நல்லா இருக்குது. இது க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு, அங்கங்கே ரூபி எமரால்டு ஓவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பேங்கிள்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. பிங்க் கலர் ரூபி ஸ்டோன்ஸு, ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸு சைடு, நடுவில் குந்தன் ஸ்டோன்ஸு. அப்போ எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா. அழகான பேட்டர்னுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பேட்டர்னு. பேர் செமையான மாடலு. நிறையா மாடல்ஸ் இருக்குங்க மலபார் கோல்டில். ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்கீம் கூட அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டேகும் நான் மேலே பின்னால் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த பேங்கிள்ஸ் பாருங்கள், பேர்ல்ஸ் வச்ச பேங்கிள்ஸ், பேர் பேங்கிள்ஸுங்க. நடுவில் இருக்கிறது அது மாதிரி வாங்கலாம், அது மாதிரி வாங்கலாம். இது எல்லாமே டைமண்ட் செட்டுங்க. இது வெறும் 70,000 தாங்க. இது வெயிட்டு, அதோட டைமண்டோட சென்ட்டு ஏதேதோ சொன்னாங்கங்க. நான் எனக்கு அது எதுவும் மைண்டில் ஏறலை. அந்த நெக்லஸ், அந்த செயின் நல்லா பிடிச்சிருக்கு, ட்ரெண்டியாக இருக்குது. நம்மளும் போட்டிக்கலாம். காலேஜ் கேர்ள்ஸ் போடுற மாதிரி, யூத்து போடுற மாதிரி ஒரு அழகான பேட்டர்ன், ட்ரெண்டியான கலெக்ஷனு. 75,000 கிட்ட இந்த 2 செயின் இருக்குது. நான் எல்லாம் சில மாடல்ஸை எடுத்து காட்டுறேன், என்னென்ன மாடல்ஸ் இருக்குது மலபார்லன்ட்டு. இது ஒரு கடியம் டைப்புங்க, கடா பிராஸ்லெட் டைப்பு. ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. 22 கிராம் கிட்ட இருக்குது. அடுத்தது இது ஒரு நெக்லஸ் பீஸுங்க. இதோட ரேட் வந்து 1,10,000 சொன்னாங்கங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. பைப்பிங் மாதிரி வச்சுட்டு திலகம் ஷேப்பில் டாலருங்க. அது எல்லாமே குட்டி குட்டி டாலர்ஸு ஹேங்கிங் தொங்குற மாதிரி. சைடு ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்டோன்ஸு. மேலே கழுத்துக்கிட்ட வந்து செயின், குண்டு குண்டு செயின் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேறு லெவலுங்க. காலேஜ் பசங்க வந்து காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் இது மாதிரி விரும்புவாங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், கடா பிராஸ்லெட். வெறும் 1 பவுன் 8 கிராம்ஸ் தாங்க இருக்குது. டைமண்டு ப்ளஸ் கோல்டு, அதோட வேஸ்டேஜு, ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 1,20,000 தான் சொன்னாங்க. அதுக்கு தான் கையில் போட்டு ட்ரை பண்ணேன். அடுத்தது இது எல்லாமே சூப்பரான மாதிரி. ஃபஸ்ட்டு இருக்கிறது 8 கிராமுங்க. அடுத்தது 6 கிராம் தான். அது வந்து நம்ம நார்மல் ட்ரெடிஷ்னல் பேட்டர்னு 24 கிராம் இருக்குது. எல்லாமே டைமண்ட் தாங்க. இந்த பீஸ் தாங்க வேறு லெவல். இது நல்லா பாருங்கள். இப்படி ஓப்பன் பண்ணணும், அப்படியே இப்படி வந்து இப்படி மாட்டணும். ஃபுல்லு டைமண்டுங்க. அது இவ்வளோ அழகாக இருக்குது. வெறும் 50,000 தான் சொன்னாங்கங்க. அப்ராக்சிமேட்லி 50,000 55,000க்குள்ளே வந்துருங்கக்கான்னு சொன்னாங்க. சூப்பர் இல்லை. அந்த கோல்டு வந்து 5 கிராம் இருக்கா. எங்காவது போயிட்டு வந்து அதோட டேக் கூட நான் பின்னால் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு வேணுமன்னா சிம்பிள் வேர் நம்ம கூட போட்டிக்கலாம். அழகாக இருந்துச்சு. இல்லை உங்கள் வீட்டில் யூத்து கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா, ட்ரெண்டியாக வேணும்னு நினச்சாங்கன்னா அது மாதிரி வாங்கிக்கோங்க. வெறும் 50,000 சூப்பரான பேட்டர்ன் இதாங்க. இதுதான் ஸ்கீமிங்க. 2 ஸ்கீம் இருக்குது. ஒரு வாட்டி கிளியராக நீங்களும் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கீம் வந்து மந்த்லி காசு கட்டிகிட்டே வந்தீங்கன்னா, மந்த்லி உங்களால் 10,000 கட்டினீங்க, அது வந்து கிராமு வெயிட் கணக்கில் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். நீங்கள் வாங்குகிற அன்றைக்கி 14 அப்படின்னா 14% வரைக்கும் நீங்கள் மேக்கிங் இல்லாமல் எடுத்துக்கலாம். இங்கே வேஸ்டேஜ் வராத மலபாரில் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் 14% வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒருவேளை செகண்ட் பிளானும் காசாக அதான் 1 lakh இப்போ 10,000 கட்டிகிட்டே வந்தீங்க, 1,10,000 காசாகவே நம்மளுக்கு அன்றைக்கி அக்குமுலேட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதுக்கு வந்து காசாக கொடுக்குற அன்றைக்கி ரேட்டுக்கு கொடுக்கும்போது 18% வரைக்கும் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம். ஒன்று வந்து கோல்டாக அக்குமுலேட் ஆனால் 14%, காசானா 18%, அவ்வளோதான். இது எல்லாமே சில்வர் கலெக்ஷன்ஸ் கூட இருக்குங்க. சில்வர் கோல்டு காயின்ஸ் இருக்குது, பார்ஸ் இருக்குது, ஓவல் ஷேப்பு பிளேட்டு, ரவுண்டு பிளேட்டு, நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. சரி, உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சில்வர் கலெக்ஷன் கூட காட்டிகிட்ருக்கேன். இப்போ இருக்கிற சில்வர் எவ்வளோ ரேட்டு ஏறிட்டே போகுதுங்க. எனக்கு தெரிஞ்சு சில்வர் கூட சேவிச்சு வச்சுக்கோங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு 1000 இருந்தால் கூட போதுங்க. ஒரு 5 கிராம் சில்வர் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போவே எவ்வளோ ரேட்டு போகுது பாருங்கள். போக போக 2 லட்சம் 3 லட்சம் கூட தாண்டிடும் சில்வர்.
ஏன்னா நான் எல்லா ஷாப்பு விசிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே இருக்கிற கலெக்ஷன் பார்க்குறேன். வெயிட்டு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னுட்டு கேட்டுகிட்டே இருக்கேன். நான் இது வரைக்கும் வெள்ளிக்காக இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை. பழைய சாமான் அப்போ ஒரு 20 வருஷம் தான் 15 வருஷம் அப்படி முன்னால் எடுத்தது தாங்க. வெள்ளி தட்டை, அந்த சொம்பு, வீட்டில் இருக்கிற பூஜை சாமான் வெள்ளியில் எல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சேவிங்ஸாக பண்ணலாம்னு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு எய்ம் மாதிரி வந்திருக்கு. சரி, நம்மளால் இருக்கிறவருக்கு, நம்மக்கிட்ட இருக்கிறவருக்கு எப்பாவது நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கோல்டு ஷாப்போ ஷூட் எடுக்க போகிறேன்ல, அப்போல்லாம் நம்மளால் முடிஞ்சவருக்கு நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு வாங்கலான்னுட்டு இந்த 10 கிராம் காயின் தான் பார்த்துட்ருக்கேன் நான். சரி, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். சரி, ஒரு 10 கிராமில் ஃபஸ்ட்டு மலபார் கோல்டில் நம்ம சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அன்னுட்டு அந்த காயின் தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறமா இந்த குங்குமபரன் பார்த்தேன். எங்கள் வீட்டில் இருக்குது ஆல்ரெடி. சரி, எங்கள் வீட்டு குரோப்ரேஷத்துக்கு குங்குமபரன் வந்துச்சு. எதுக்கு நம்ம அது யூஸே பண்ணுற கருப்பாயிடுச்சுங்க. அதனால சரி இதெல்லாம் வேண்டான்னுட்டு நான் வந்து சில்வர் காயின் தான் வாங்கியிருக்கேங்க. சரி, வாங்கிட்டு வந்து பில்லிங் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். இங்கே வந்த உடனே அவங்க வந்து சொல்லியிருக்கேன் இல்லை, இப்போ 25% வந்து ஆஃபர் போகுதுன்னுட்டு. அது வந்து ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்தாங்க எனக்கு. அதுதாங்க அந்த இன்விடேஷன் கார்டு மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து சாக்லேட் பாக்ஸுங்க. அது நான் வந்து ஏதோ பாக்ஸ் நினச்சேன். இப்போ பர்ஸு ஏதாவது கொடுப்பாங்க இல்லை ஷாப்பு விசிட் பண்ணதுக்கு, அது மாதிரி கொடுத்தாங்கன்னு நினச்சேன். பார்த்தா வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் சாக்லேட் இருந்துச்சுங்க. இந்த காயின் வந்து இந்த பை அழகாக பிடிச்சி நின்றுச்சுங்க மலபார் கோல்டு. அந்த காயினுக்கன்னா அந்த பை எனக்கு ரொம்ப பிடிச்சி நின்றுச்சு. அந்த சிஸ்டரு அந்த காயின் அந்த மலபார் கோல்டு அந்த டேக் இருக்கிற பேக்கில் போட்டு எனக்கு அந்த இன்விடேஷனும் ப்ளஸ் சாக்லேட் பாக்ஸு எல்லாம் கொடுத்தாங்க. அப்பா, ஃப்ரீயாக வந்தது. அது ₹1 நம்மளுக்கு ஃப்ரீயாக யாராவது இதுவாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லைங்க. சாக்லேட்ன்றதுக்குள்ளே எனக்கு காயின் வாங்கினது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பா, நம்ம இனிமேல் சேர்த்து வச்சுக்கணும் காயின்ஸாக கூட சில்வர்ன்னுட்டு ஒரு இது மாதிரி இருந்தேன். எப்போ எனக்கு சாக்லேட் பாக்ஸ் கொடுத்தா அங்கே சாக்லேட் மேலே இருந்துச்சு, அந்த சில்வர் பார் மேலே கூட போயிடுச்சு பாருங்கள். இதில் 6 சாக்லேட் கொடுத்துருக்காங்க இன்விடேஷனோட கொடுத்த பாக்ஸு. சூப்பர் இல்லை, இவங்க நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து சில்வருக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வருதுங்க. ஏன்னா நம்ம அடுத்த எந்த ஷாப்லனும் சில்வருக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் இல்லை. நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும். வாங்கியிருந்தா மலபாரில் வந்து மேக்கிங் சார்ஜ் இருக்குது. திருப்பி நீங்கள் கொடுக்கும்போது ₹1 கூட தள்ள மாட்டாங்களா. அதனால இப்போவே ஃபஸ்ட்டே அவங்க மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து காயின்னு சொல்லணுமா பாருன்னு சொல்லணுமா? பாருன்னே சொல்லலாம். பிஸ்கெட் மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் 10 கிராம் சேர்த்து இனிமேல் நம்ம சில்வர் கூட சேர்த்து வைக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் 10 கிராம் வாங்கியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்கேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் சில்வர் காயினே சேர்த்து வச்சுக்கோங்க. கோல்டு தான் சேர்த்து வைக்கணும்னு இல்லை. போக போக சில்வருக்கு கூட செம்ம டிமாண்ட் வந்துடுங்க. நான் என்னோடய அனுபவத்தில் தான் சொல்கிறேன். கோல்டு ஷாப் ஏறி இறங்கிட்டுருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சவருக்கு ஒரு 500 இருந்தால் கூட ஒரு 5 கிராம் சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 3 கிராம் அப்படி 1 கிராமில் வந்து சில்வர் காயின்ஸ் கிடைக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற காசில் அது மாதிரி சில்வர் காயினும் சேர்த்து வச்சுக்கோங்க. இது வந்து இந்த பையில் கவர், பிளாஸ்டிக் கவர் கருப்பாயிடும் இல்லை, அதனால பிளாஸ்டிக் கவர் போட்டு அந்த காயின் அந்த மலபார் கோல்டு அந்த பையில் போட்டு வச்சுட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் என்கிட்ட இருக்கப்பெல்லாம் நான் சில்வர் காயினும் சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறேன். சேர்த்து வச்சதெல்லாம் அதில் போட்டுட்டு அதுக்கு ஒரு விலாக் காட்டுறேன் என்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் சேரி இருக்கான்னுட்டு. சரிங்களா? நீங்களும் சில்வர் காயினு இல்லை காயினாவோ பாராவோ இல்லை 1/4 கிலோ பாரு இல்லை 1/2 கிலோ 1 கிலோவில் கூட பார்ஸ் விற்கிறாங்கங்க. உங்கள்கிட்ட காசு எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இல்லைன்னாலும் கிட்டக்கிட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம்குள்ளே அதை கூட எங்கோ போயிடும். கோல்டு மாதிரி ஓடி போயிடும். சரிங்களா? இதுதாங்க அந்த சாக்லேட் ஓப்பன் பண்ணி அப்போ போய் சாப்பிட்ணும் இல்லை நம்ம, அதனால் சாப்பிட்ருக்கேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மலபார் கோல்டு